இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது டெவலப்மெண்டல் செக்லிஸ்ட் பை 1 year of age. ஸோ உங்க குழந்தை 1 year ஆகும்போது என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றத ஒரு ரஃபா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் டு ஸ்டார்ட் வித் நம்ம வெயிட் பார்க்கலாம். லைக் பேரண்ட்ஸ் மெயின்லி தே ஆஸ்க் அபவுட் என் குழந்தை இவ்வளோ வெயிட் இருக்குது நார்மலா அப்படின்னு. ஒரு ஜென்ரல் ரூலா நீங்க எப்படி வச்சுக்கணும்னா when child is like when they are turning 1 அவங்க வந்து அவங்களோட வெயிட் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஆவரேஜ் பர்த் வெயிட் அரௌண்ட் 2.5 to 3 kg அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து 1 yearல வந்து அவங்க 9 kg அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் 9 to 10க்குள்ள இருப்பாங்க. இது நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸ்லீப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நைட் ஸ்லீப் வந்து ஷெடியூல் இருக்கும். ப்ராப்பர் நைட் ஸ்லீப் பேட்டர்ன் செட் ஆயிருக்கும். ஒரு 10 to 12 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கும். நேப் ஜென்ரலா 2 naps வந்து கன்சாலிடேட் எடுத்து ஒரு நேப் 2 hours அந்த மாதிரி ஒரு இதில் சிஸ்டம்ல இருப்பாங்க. அண்ட் தென் கிராஸ் மோட்டார்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ரேஞ்ச். லைக் இந்த வயசுல நடந்துடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. லைக் 10 to 14 மந்த்க்குள்ள குழந்தைங்க வந்து அவங்க எழுந்து நிற்கிறதுக்கோ இல்லை க்ரூசிங் சொல்லுவாங்க, அதாவது ஃபர்னிச்சரை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேபிள் ஃபர்னிச்சரை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து 9 to 14 months. இதை வந்து நீங்கள் ரஃப் கைட்லைனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைன் மோட்டார் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் ஏதாச்சும் ஃபிங்கர் ஃபுட் ஏதாச்சும் தோசை இட்லி எல்லாம் பிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபிங்கர் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்களா, பின்சர் கிராஸ்ப் இந்த 2 விரல் வச்சு யூஸ் பண்ண முடியுதா, ஏதாச்சும் குட்டி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா எடுக்கிறாங்களா, புக்ஸ் அவங்களோட ஸ்டோரி புக்ஸ் அவங்க டேர்ன் பண்ண முடியுதா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைன் மோட்டாரில் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டவர் இந்த பிளாக்ஸ் வச்சு டவர் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபைன் மோட்டாரில் இருக்கும். தென் இமிடேஷன். ஸோ இப்போ ஒரு பீக்கப்பு விளையாடுறதோ இல்லை நீங்கள் கிளாப் பண்ணால் கிளாப் பண்ணுறது, பாய் சொல்கிறது, இதெல்லாம் இமிடேஷனில் உங்கள் குழந்தை பை 1 year of age அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைக் ஒரு 10 to 14 months அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கும். ஒரு அம்மான்னு சொல்கிறதோ இல்லை அப்பா சொல்கிறதோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லைக் அவங்க 12 monthsலேருந்து 18 monthsக்குள்ள ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இருக்கணும். இதை வந்து ஒரு ரஃப் கைட்லைனாக வச்சுக்கலாம். அண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் கால் பண்ணீங்கன்னா அவங்க பேரை விட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க திரும்பி பார்க்குறதுக்கு, இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி இருக்கும். அதாவது உங்களுக்குன்னு ஃபேவரட் பீப்புள் இருப்பாங்க, பிரைமரி கேர் கிவர்ஸ், பாட்டி தாத்தா அம்மா அப்பா, இவங்க வந்து வேற யாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. அண்ட் ஐ கான்டாக்ட் இருக்கும். பாயிண்டிங் மெயினாக நோட் பண்ணுங்க. லைக் அவங்க ஏதாச்சும் வேணும்னா இப்படி பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபிங்கர் வச்சு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் மைல்ஸ்டோன் செக்லிஸ்ட் நீங்கள் பை 1 year of age இருக்கணும். ஸோ அவங்களோட குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே பிளான் பண்ணும்போதே ஒரு வேக்சினேஷன் எல்லாம் அப் டு டேட்டாக இருக்கா, அவங்க மைல்ஸ்டோன்ஸ்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் கன்சர்ன் இருக்குதுன்னா பீடியாட்ரிஷியனை செக் பண்ணிட்டு ஃபர்தராக ஏதாச்சும் வேல்யூட் பண்ணலாம், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனை பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அண்ட் டோன்ட் கோ பை கம்பேரிசன். என் குழந்தை இவ்வளோ வெயிட் இருக்கு, இவங்க குழந்தை எப்படி இருக்கு, அது எல்லாமே ஒரு ரேஞ்ச். அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்சாக சொன்னேன். இந்த வயசில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்காது. பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா பை 1 year of age உங்கள் குழந்தை வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை நிற்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னொரு ஸ்டேஜ் அவங்க டிரான்சிஷன் ஆகிட்டே இருக்கும். ஸ்பீச்லேயும் அவங்களுக்கு க்ரோத் இருக்கும், நிறைய கற்றுப்பாங்க. ஸோ கீப் ஸ்டிமுலேட்டிங் தம், ஹாப்பி பேரண்டிங், என்ஜாய் செலிப்ரேட்டிங் their first birthday. See you in the next video. Thank you.